ஒரு வாய் வரணும்னா நான் பண்ணது தப்புதான் சாமி அப்படின்னு போய் காலு நீ போயிட்டு காலு கட்டது பாரு சாமி கிட்ட அவர்கிட்ட முனிவர்கிட்ட பேசியிருந்தா ஜெயமாமாட்ட பேசியிருந்தா தவற பேசுனியா சரி நான் செஞ்சு தவறு கொண்டு போய் கால் மட்டும் விழுந்து எனக்கு பேச்சு கூடாது சாமி அப்படின்னு நான் பாத்தேன் நான் போகிறேன் நீ போவீங்களா நீ ஊடா போயா நீ ஊடா நீ கால வைடா மடையா நான் வந்தா காலில் விழுந்தால் உனக்கு மறுபடியும் வாழ் வரும். அன்னத்தில் போட்டுக்கிற மதியம் வாய் வருவதற்காக மணல் போகட்டும். இதற்கு முன்பதாக நகைச்சுவை இத்தன்மை போல மக்கள் ஆசைப்படி கதைக்கு வர வேண்டும். சரி போகட்டும்.
யார் ரச்சிதப்பா உங்களுக்கு? கதையை மட்டும் கேட்க வேண்டும். சொல்றப்பா சரி சரி சரி. சபா சபா சபா. முன்னாடி போய் சொல்ற சாமி அது கூட வர போறாரு. நான் பேசுறது கேட்காட்ட அவருக்கு கேக்குதா தாத்தா? ஆனால் என்னுடைய நாடு காந்தாரி தேசம். காந்தாரி தேசம். ஆனால் காந்தாரி தேசத்தை ஆளக்கூடியவன் ஆமா என்னுடைய தந்தையோ சௌபல்ய மகாராஜன். சௌபல்ய மகாராஜா. சௌபல்ய மகாராஜனுக்கு நாங்கள் 104 பிள்ளைகளே. எத்தனை? அவன் வரான் 100 நீ 104 மடியா எங்கட ஏழத்தினோட ஏற்றுறாங்க. வரத்தினால் பிறந்தவர்கள். வரத்தினால ஆமா 103 ஆண் ஒரே ஒரு பெண்மணியாகப்பட்டவள் என்னுடைய தங்கை. அண்ணவள் பேரோ காந்தாரி. 103 பேர் ஆம்பளை பிள்ளைங்க. ஆமா. இந்த இடுக்குல எப்படி போச்சு குழந்தை? வரத்தினால் பிறந்தவர்கள் நாங்கள். அதிகமா பேசாத கல்லுங்களே அடிப்பாங்களோ உன்ன. யார் அடி? அது மட்டுமா நான் காந்தாரி தேசத்தை தங்கடா. காந்தாரி தேசத்து தங்கண்டா குட்டி கலவை செய்ய வந்த சிங்கண்டா. கலவை என்றால் ஒரு குடும்பமாகப்பட்டது நன்றாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எப்படி ஒரு குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காது? ஆமா. நான் யாருக்கு கலகம் செய்து வந்திருக்கின்றேன், நான் எப்படி கலகம் ஓட்டினேன் என்று விளக்கம் உங்களுக்கு சொன்னார். ஆனால் உன் பிள்ளைங்க தான் ஊருக்கு ஒருத்தவங்க கலகத்தை வச்சு கம்முன்னு தெரியுது. ஒண்ணு தெரியாது. கொஞ்சம் உட்காந்துக்கிறானுங்க வச்சு விட்டுறானுங்க. என்னண்ணா ஊடியே கும்மி போட்டா கூட தெரியும். எப்படிப்பா கம்முனுக்கிறானுங்க. மதவா இந்த காந்தாரி தேசத்தை ஆளக்கூடியவன் சௌத்தியபல மகாராஜனுக்கு 104 பேர் நாங்கள். 104. என்னுடைய தங்கையோ காந்தாரியாகப்பட்டவள். காந்தாரி. காந்தாரிக்கு திருமணம் ஆகி திருதராட்டிர மகாராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். திருதராட்டிரன் யார் தெரியுமா? யாரு? கௌரவர் கூட்டக்கு சேர்ந்தவர். யாரு? திருதராட்டிர மகாராஜன். திருதராட்டிர மகாராஜனுக்கு என்னுடைய தங்கையை கொடுத்து என்னுடைய தங்கை 100 பிள்ளைகளாக பெற்றெடுத்தார். 100 பிள்ளை. 99 ஆண் ஒரே ஒரு பெண்மணியாகப்பட்டவள். அண்ணவள் பெரு திருச்சடை. சிந்த தேசத்தை ஆளக்கூடிய சைதிவ மரத்தை குறித்து திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் பஞ்ச பாண்டவன் இருப்பதோ 5 ராஜாக்கள். 5 பேர். ஏனென்றால் எப்படி என்றால் கௌரவருக்கும் பஞ்ச பாண்டவருக்கும் ஜெகநாத கூட்டனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது தெரியுமா? எப்படி என்றால் எப்படியா கௌரவர் இருப்பது எத்தனை பேர்? கௌரவர் இருப்பது 100 பேர். 100 பேர். ஜெகநாத கூட்டமோ 104 பேர். எங்களை என்னென்ன செய்தா தெரியுமா துரியன்? எப்படி செய்தா தெரியுமா? ஆனால் தினந்தோறும் மனவேடைக்க போக வேண்டும் என்றால் இந்த ஜெகநாத கூட்டமோ முதல் முறையாக தாய் பாதத்தை வணங்கி விட்டுதான் வேட்டைக்கு போவோம். ஒரு நாள் தினத்தில தாய் பாதத்தை வணங்காமல் வேட்டைக்கு வந்து விட்டோம். மனத்திலே எனக்கு யோசனை வந்தது, அடடா இன்று நாளையில தாய் பாதத்தை வணங்காம வந்து விட்டோம் என்று தெரிவித்தேன். என்னுடைய கடகோட்டி தம்பியாக வரக்கூடிய மண்டோதரனை அனுப்பி வைத்தேன். யாரா கொட்டா உள்ளதா? அப்படி மதமா இன்று தினத்துல தாய் பாதத்தை வணங்காமல் வந்து விட்டோம்.